வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு வித்தியாசமான காதல் கதை. அதில் நிச்சயம் செஞ்ச பிறகு அந்த காதலி உயிரிழந்த சோகம், அதை பற்றி பார்க்கலாம். சென்னை ராயபுரம் அந்த பகுதியை சேர்ந்தவர் ஹர்ஷிதா. வயது 25. சென்னையில் வெப்பேரியில் உள்ள ஒரு கல்லூரியில் பிபிஏ படிச்சுட்டு வர்றாங்க. அதே மாதிரி மற்றொரு காலேஜில் தர்ஷன், வயசு 26. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் மூலிமா பழக்கமாகி 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லவ் பண்ணும்போது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, சுற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் அவங்க 2 பேர்த்து வீட்டுக்கு தெரிஞ்சு பயங்கர சண்டையாகுது. அப்புறம் 2 வீட்லேயுமே சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. சரி போனால் போட்டு உங்களுக்கு கல்யாணம் மூச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கடையில் பிப்ரவரி மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 வீட்டில் நிச்சயம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணால் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பொண்ணு வீட்டில் சொல்லிக்கிறாங்க. அதை மீறி காதலன் வா நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிள்ளைய கூப்பிட்டுருக்குறாரு. ஆனால் அதுக்கு இல்லை, எங்கள் நிச்சயம் பண்ண வரைக்கும் எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க, நான் வெளியே வரல அப்படிங்கிறாரு. ஓ அப்படி நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா, இப்போயே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறேன், அதுக்கு எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நீ கேட்ப அப்படிங்கிற மாதிரி, நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காதலன் சொல்லிக்கிறாரு. இதனால் உடனடியே இது குறித்து கேட்கலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு நேராக ஹர்ஷன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ போய் கேட்கும்போது, ஏன் என்னை அவாய்ட் பண்ணுற அப்படிங்கும்போது, இப்போயே நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்களா, அப்போ எப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதமாக இருக்குது. கடைசியில் நீ தான் என்னோடய கணவன், வந்தால் உங்க கூட தான் நான் வாழ்வேன், இல்லைன்னா நான் என்னோடய உயிரை முடிச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி காதலி சொல்லிக்கிறா. அது உன்னோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தர்ஷன் சொல்ல முடியும். உடனே ஹர்ஷிதா மேலே மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து கீழே குதிச்சுக்கிறாங்க. அப்புறம் 7வது மாடியில் போய் அவங்க பால்கனியில் போய் விழுந்துடுறாங்க. அப்போ கூட உயிர் இருக்குது அவருக்கு. அப்பவும் தர்ஷன்கிட்ட கேட்டுக்கிறாங்க, இப்போயாவது என்னை ஏற்றுக்க அப்படின்னு. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். அந்த 7வது மாடி பால்கனிலேருந்து கீழே குதித்து பரிதாபமாக உயிர் இருந்துடுறாங்க. இதை கேள்விப்பட்ட காவல்துறையினர் உடனடியாக உயிரிழந்த ஹர்ஷிதாவை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் தர்ஷனை கைது பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு கதை தான். இது எல்லாத்து வீட்டில், நம்ம வீட்டில் பெரும்பாலான வீட்டுகளில் நடக்கக்கூடிய சம்பவம் தான். ஏன்னா இன்றைக்கி இளைய தலைமுறையினர் எதை நோக்கி போயிட்டுருக்குறாங்க, எதனால் அவங்களுக்கு சண்டை வருது அப்படிங்கிறது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை நம்ம ஆராய்ஞ்சு ஒரு முடிவு செய்யணும். அப்போ தான் அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். வணக்கம்.